இவ்வளவு நாள் பாத்தீங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு படமே கிடையாது. ஒரு சம்பவம் நடக்க போது பாத்தீங்களா, அதுதான் தரமான படம். அப்படியே அழுகுற சீன்ல அடிச்சுக்கவே முடியாது. அப்படியே கண்ணுல இப்படி கைய வச்சு அப்படியே கசக்குறது, அப்படியே ஃபீல் பண்றது. அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பான்லாம் சொல்லி செம்ம டிராமா இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரூர்ல தான். மிஸ் பண்ணாம பாருங்க எல்லாரும். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு கரூருக்கு போறாரு. 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்க வீட்ல ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறாங்க. சோ அதுக்காக அங்க அதை அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மீட்டிங்க போட்டுட்டு வராங்க. கண்டிப்பா இந்த மீட்டிங்ல அழுவாரு, அழுது நாடகம் போட போறாரு. எல்லாரும் பார்க்கதான் போறீங்க. அங்க போயிட்டு ஒரு நெரேட்டிவ செட் பண்ணிடணும்ல. இப்ப மக்கள்லாம் ஹைப்ல இருக்காங்க. இந்த ஹைப் குறைக்கிறதுக்கு இப்ப அடுத்தது ஏதாவது பேசணும்ல. பேசி அழுது அப்படியே சென்டிமெண்டா பேசி நடிக்கிறது அவருக்கு சொல்லி தரணும்ன்ற அவசியமே இல்ல. அவருக்கே அது நல்லா தெரியும். கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. கரூர்ல நாளைக்கு ஒரு அலற சம்பவம் இருக்கு. திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண